பெரம்பலூர் அருகே செல்போன் டவர் அமைத்து தருவதாக கூறி 5 லட்சம் ரூபாயை ஏமாற்றி வடமாநில குற்றவாளியை போலீசார் பீகார் வரை சென்று தூக்கியுள்ளனர். லொகேஷன் ஹேக்கிங் டிவைஸுடன் ஆன்லைன் சீட்டிங்கில் ஈடுபட்டு வந்த மெகா குற்றவாளியின் பின்னணி என்ன? பெரம்பலூர் அருகே உள்ள நாரணமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் தனது குடும்பத்தினருக்கு சொந்தமான நிலத்தில் செல்போன் டவர் அமைப்பதற்காக கூகுள் செய்துள்ளார். அப்பொழுது குறிப்பிட்ட சில வெப்சைட்டுகளில் தனது செல்போன் எண், இமெயில் ஐடி உள்ளிட்ட விவரங்களை கொடுத்து உள்ளே நுழைந்துள்ளார். பின்னர் 2 நாட்கள் கழித்து ராஜேஷை தொடர்பு கொண்ட மர்ம தங்களது நிலத்தில் செல்போன் டவர் அமைத்து கொடுக்க தயாராக இருக்கிறோம், மாதம் நல்ல வருமானம் ஈட்டலாம் என ஆசை வார்த்தையை அள்ளி தெளித்துள்ளார். ஆனால் அதற்கான அப்ரூவல் வாங்க முன்பணமாக 5 லட்சம் ரூபாய் வரை செலவாகும், அதை 3 மாதங்களில் எடுத்து விடலாம் என பொய் வாக்குறுதியை அளித்துள்ளார். ஓஹோ, 3 மாதத்தில் எடுத்து விடலாமோ என உண்மை என்று நம்பிய ராஜேஷ் மர்ம நபர் அனுப்பிய வங்கி கணக்கில் 5,55,000 ரூபாயை 2 தவணைகளாக அனுப்பியுள்ளார். ஆனால் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆனதும் ராஜேஷின் செல்போன் எண்ணை பிளாக் லிஸ்டில் போட்டுவிட்டு வழக்கம் போல மர்ம நபர் தாவி குதித்து எஸ்கேப் ஆனார். எவ்வளவு முயன்றும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்தான் எஸ்கேப் ஆகிவிட்டாரே. அப்பொழுதுதான் இது திட்டமிட்ட ஆன்லைன் மோசடி என்பது ராஜேஷுக்கு தெரிய வந்திருக்கிறார். இதனால் பணத்தை இழந்து சோகமடைந்த ராஜேஷ் பெரம்பலூர் மாவட்ட சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்க வழக்கு பதிவு செய்து நூதன மோசடியில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தேடி வந்தனர். ராஜேஷ் பணம் அனுப்பிய வங்கி கணக்கு விவரங்களை வைத்து தேடுதலில் இறங்க பீகார் மாநிலம் பாட்னா அருகே உள்ள ஜக்தியோபாத் பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்பவரை கட்டம் கட்டி தூக்கினர். அப்போது மனோஜ்குமார் அறையில் செல்போன்கள், லேப்டாப்புகள், பல்வேறு போலி நிறுவனங்களின் சீல்கள் மற்றும் ஏடிஎம் கார்டுகள், 100க்கும் மேற்பட்ட சிம் கார்டுகள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றினர். தொடர்ந்து அவரை பெரம்பலூர் அழைத்து வந்த போலீசார் அவரிடம் செல்போன் டவர் அமைத்து தருவதாக கூறி இதுவரை தாங்கள் எத்தனை பேரை ஏமாற்றி உள்ளீர்கள், எவ்வளவு லட்சம் ரூபாயை பறித்துள்ளீர்கள் என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தினர். மேலும் தாங்கள் தனியாளாகத்தான் இந்த மோசடியில் ஈடுபட்டீர்களா அல்லது உங்களோடு வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என பல்வேறு கோணங்களிலும் விசாரித்தனர். அதில் சில முக்கிய துப்புகள் கிடைத்திருப்பதாகவும் தெரிகிறது. மேலும் இவர் மீது பல்வேறு மாநிலங்களில் 10க்கும் மேற்பட்ட சைபர் கிரைம் வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து பிடிபட்ட மனோஜ்குமாரை பெரம்பலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர்.